ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் பாய். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், நம்மளுக்கு இப்போ லைம் கன் ஸ்கின் வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய ஃப்ரீயா பேஸ் பண்ணி தருவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய வாங்கிட்டு இது பண்ணுவோம். அநேகமா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறது இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்கன்னா அநேகமா நம்ம பாக்குறது அடுத்த நமக்கு டோக்கன் வீல்ல இதுதான் வரப்போகுது. இந்த கோப்ரா திருப்பி நமக்கு இந்த கோப்ரா இதெல்லாம் நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற கோப்ரா தாம்சனு, அதுக்கப்புறம் இந்த AK-47, அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற இந்த ஸ்கார்லாம் நமக்கு அடுத்த டோக்கன் வீல் தான் நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமா யாருக்கிட்டலாம் இல்ல இவ்வளோ வச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அநேகமா நம்ம நிறைய வீடியோ மேக் பண்ணி வச்சிருக்கோம். அநேகமா நம்ம யாருமே அந்த வீடியோலாம் பார்க்கறது இல்லை. அதிகமா நம்ம எப்படி இந்த சைடு பார்த்தோன்னா எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோ அதெல்லாம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது ஏற்கனவே நமக்கு ஒரு டைம் வந்திருக்கும். இப்போ திருப்பியும் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம வீடியோல வந்திருக்கோம். கமெண்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த எமௌண்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரேரான எமௌண்ட்ஸு. இந்த பேக் பேக், இந்த டெட் ஸ்கின்னு, அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வாங்க. இதுல இந்த ஈவெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இது ஓல்டு பிளேஸ் மட்டும் தான் தெரியும். இது அமௌண்ட் கேப்சூல் சொல்லிட்டு ஏற்கனவே வந்திருக்கு. இது நானும் ஸ்பின் பண்ணி எடுத்திருக்கேன். அநேகமா இங்க மாதிரி ஸ்பின் பண்ணா ஃப்ரீயா ஒண்ணு அந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கும். அநேகமா நீங்க ஸ்பின் ஜாஸ்தியா பண்ண உங்களுக்கு நீங்க 10 ஸ்பின் இந்த மாதிரி காமிக்க பார்த்தீங்க. இந்த 100 ஸ்பின்லாம் பண்ணால் உங்களுக்கு இதில் இந்த ஈவெண்ட் வழியே நீங்கள் நல்லா ஃப்ரீயாக சூப்பரான அமௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டைமண்ட்ஸு கம்மியான டைமண்ட்ஸில் 9 டைமண்ட்ஸு 10 ஸ்பின் 90 டைமண்ட்ஸு. அநேகமா நீங்கள் அது ஸ்பின் பண்ணி இருக்கிறதுக்கு இதை ஸ்பின் பண்ணலாம். ஸ்டோரில் போய் வாங்கினா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அநேகமா நம்ம இப்போ நிறைய டைம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு விட்ட ஈவெண்ட்லாம் திருப்பி விட மாட்டாங்கன்னு அதை திருப்பியும் நமக்கு விட்டுருக்காங்க. அநேகமா நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு டபுள் பால் தாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்தது வராது தெரியாத மாதிரியே இது இருந்துச்சு. அநேகமா அது 2 வீக்ஸ் இருந்துச்சு. அநேகமா நிறைய பேர் 2 வீக்ஸ் வராதவங்க அது வந்துனான்னு தெரியவே இல்லை. நான் கூட 1 மந்த் விட்டேன். எனக்கு 1 மந்த்ல நிறைய நாள் விட்டேன். எனக்கு 4 மேஜிக் கியூப் நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய நாளே நான் எடுத்துட்டேன். 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ நீங்க பார்க்க இந்த டபுள் பால்லாம் நமக்கு கடைக்கு போது தான் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாலாம் இதெல்லாம் தந்தானா ஃப்ரீ ஃபயரே தலைகீழே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம கேமே தலைகீழே மாத்தி போட்டுருச்சுன்னா இனிமேல் எவனும் கேமுக்குள்ளதான் வருவான். இதையே எடுத்து எடுத்து எல்லாருக்கிட்டையும் உட்காந்து சீல் போட ஆரம்பிப்பான். ஆனா இனிமேலே நீங்க ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா நிறைய பேருக்கு நமக்கு வந்திருக்கும். இந்த M1NX அடிக்கிறது, ஜோரோ FF இவங்களாதான் நமக்கு ஹெட்ஷாட்னே ஞாபகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 நமக்கு இந்த ஒரு பேட் விட போறாங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே சுத்திட்டே இருக்கும், சூப்பரா சுத்துது. இந்த பேட்ல நமக்கு 10 இயர்ஸ் பார்த்தா இதெல்லாம் ஒரு செம லெஜெண்டரி ஐட்டமா தெரியும். ஆனாங்கம்மா இப்ப பார்க்க எல்லாரும் இதை வச்சுட்டு வரப்போகுது. எல்லாருக்கும் நம்ம என்னடா இது எல்லாரும் வச்சுட்டு வந்திருக்காங்க, நம்ம கிட்ட மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ அமௌண்ட்டும் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோசம் தூக்கி வீசுற மாதிரி இந்த அமௌண்ட் கன்ஃபார்மா ஃப்ரீ தாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயா தராங்க. சூப்பரு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோஸ் அமௌண்ட் ஃப்ரீயா தராங்க. அது கூட நினைச்சே பார்க்க முடியல. வின் ஃப்ரீ ரிவார்ட்ஸு இதெல்லாம் நீங்க வின் பண்ணி மேட்ச் போய் இவ்வளோ மேட்ச் எல்லாம் லாகின் டேஸ் பண்ணி இல்லை காயின் வாங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அநேகமா நமக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அநேகமா இதெல்லாம் நமக்கு நிறையவே வந்திருக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்லாம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அநேகமா 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த ஸ்கார் வந்திருக்குன்னு. இப்போதான் நமக்கு இந்த அபிலிட்டி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இதோட ஃபைனல் ஷாட் இதோட அமௌண்ட்லாம் நமக்கு இன்னமும் ரிலீஸ் ஆகல. இதோட ஃபைனல் ஷாட் தான் நமக்கு ரீலோட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கான். அது கூட இதுக்கு ஒரிஜினல் ஸ்பெஷலும் சவுண்டு இருக்குதுங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான சவுண்டு இருக்கு. ஆனையமா நீங்க பார்ப்பீங்க நமக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட ஸ்பெஷல் சவுண்டோட சொல்லிட்டு விடுறாங்க. ஆனையமா நமக்கு அதே மாதிரி மேஜிக் ஸ்டோரை நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமான கன் ஸ்கின்னு அப்புறம் எக்கச்சக்கமான பண்டில்ஸ்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போறாங்க. நிறைய ஓல்டு பண்டில்ஸு, ஓல்டு கன் ஸ்கின்ஸு, ஃபயர் M10
இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் கிரேசி பண்டி அந்த MP14 மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டருக்கு பண்டில்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்க. இந்த பண்டில்ஸ்லாம் நமக்கு ஆட் பண்ண போறாங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற இந்த ஒரு பண்டிலு, அப்புறம் இதுக்காக விட்ட இந்த இது சன்ரைஸ் லிலிம்னு சொல்லிட்டு M4A1க்கான கன் ஸ்கின்னு, இதெல்லாம் நமக்கு வந்து மேஜிக் கியூப்ல வரப்போகுது. நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அநேகமாக இங்கே பார்க்குற பேராஃபில்லு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் டபுள் பார்ல ஆரம்பிச்சு நமக்கு வந்து யூஎஸ்பி பிஸ்டல் வரைக்கும்லாம் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா கன் ஸ்கின்னும் நம்மளுக்கு ஆட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரோ நீங்கள் சொன்னதெல்லாம் ஆட் ஆகணும்னா ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவாங்க. நமக்கு எக்கச்சக்கமான எல்லா கன் ஸ்கின்னும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு கன் ஸ்கின்னும் நம்மளுக்கு இதில் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு கேமே திருப்பி போட்டு இந்த மாதிரி கன் ஸ்கின்ஸே விட்டுருக்காங்க ஃப்ரீயா. அதுவும் ஃபயர் M10லாம் தெரியாததுக்கும் இந்த கிரேசி பண்ணா எந்த அளவுக்கு ஓல்டு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி வரப்போது விட்டது தான் இது. அப்புறம் இந்த ஸ்காரு, இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய கன் ஸ்கின்ஸு ஒன்று ஒன்றா காமிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம ஒரு சிலது மட்டும் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத மட்டும் காமிச்சிடலாம். AC80, யூசி, மேக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது இது, அதுக்கப்புறம் இந்த SVD கூட கன் ஸ்கின் ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஓல்டு சாமுராய் பண்டில் தான் நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த M4A1 சூப்பர் ஸ்கின்னு பேரஃபலுக்குலாம் விட்டுருக்கானுங்க. அடேங்கப்பா, நமக்கு வந்து நிறைய சூப்பரான ஸ்கின் எல்லாம் இருக்குது. அநேகமாக அதுக்கப்புறம் நம்ம வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பரான பண்டில்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்டில்ஸை பற்றி அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் நிறைய வீடியோவில் பண்டில்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். அநேகமாக பார்க்கலன்னா நம்ம பழைய வீடியோஸில் போய் பாருங்கள், நிறைய பண்டில்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கன் ஸ்கின்ஸ் எல்லாம் வாங்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரம் ட்ரீம் பாய்.